அனைவருக்கும் நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம். நான் உங்கள் பாபு கிருஷ்ணமூர்த்தி. இன்றைய பதிவிலே தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலே ஆறாவதாக விளங்கக்கூடிய திருமகேந்திரப்பள்ளி என்று சொல்லக்கூடிய மகேந்திரப்பள்ளி என்ற ஊரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மகேந்திரப்பள்ளி எனும் ஊரிலே சிவபெருமானுடைய திருநாமம் திருமேனி அழகர் மற்றும் சோமசுந்தரர். அம்பாளுடைய பேர் வடிவாம்பிகை, வடிவாம்பாள், வடிவம்மை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்திற்கு கண்ட மரம் என்று சொல்லக்கூடிய தாழை மரம் தல விருட்சமாக விளங்கி கொண்டிருக்கிறது. தல தீர்த்தமாக மகேந்திர தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் இந்த திருக்கோவிலுக்கு தீர்த்தங்களாக விளங்கி கொண்டிருக்கிறது. திருக்கோவிலுக்கு எதிரே உள்ள தீர்த்தத்தின் பெயர் மகேந்திர தீர்த்தம். இந்த திருக்கோவிலிலே சென்று வழிபட்டோர் திருஞான சம்பந்தர், சேக்கிழார், இந்திரன், சூரியன், சந்திரன் ஆகியவர்கள் இந்த திருக்கோவிலுக்கு சென்று சுவாமியை வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த திருக்கோவிலின் வரலாற்றை பற்றி பார்ப்போம். கௌதம மகரிஷி என்று ஒரு முனிவர் இருந்தார். அவருடைய மனைவியினுடைய பெயர் அகலிகா. இந்த அகலிகா பார்ப்பதற்கு சற்று அழகாக இருப்பார். ஆகவே இந்திரன் அந்த அகலிகா மீது தவறான எண்ணம் வைத்து ஆசை கொண்டார். இந்த விஷயம் தெரிந்த கௌதம முனிவருக்கு உடனே இந்திரனை சந்தித்து இந்திரனுக்கு உடல் முழுவதும் கண்கள் இருக்குமாறு சாபம் கொடுத்தார். ஆக இந்த உடல் முழுவதும் கண்கள் இருக்குமாறு சாபம் கொடுத்த பிறகு இந்திரன் பூலோகத்திற்கு வந்து ஒவ்வொரு சிவாலயமாக சென்று சாப விமோசனத்திற்காக ஒவ்வொரு சிவாலயமாக சென்று சிவனை தரிசனம் செய்து வந்தார். அப்படி வந்த தரிசனத்திலே வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. ஆகவே இந்திரன் சாப விமோசனம் பெற இங்குள்ள திருமேனி அழகரை வந்து தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. இதிலே இந்திரன் என்றால் மகா, ஆக மகா தரிசனம் செய்ததால் இந்த ஊருக்கு மகேந்திரப்பள்ளி என்ற பெயர் உருவானது. அடுத்தாற் போல ஆங்கிலேயர் ஆண்டு வந்த காலத்திலே கிளைவ் என்ற அதிகாரி ஒருவன் இருந்தான். அப்பொழுது இந்த இடத்திலே மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து கொண்டு வந்தான். அப்படி மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே அந்த அதிகாரி இந்த இடத்திலே உள்ள ஒரு பகுதியை குண்டு போட்டு தகர்த்து விட்டான். அந்த குண்டு போட்டு தகர்த்தப்பட்ட அந்த இடமாகப்பட்டது இத்திருக்கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. அது இன்றளவும் தீவுக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த தீவுக்கோட்டையிலே அன்று நடந்த இந்த சம்பவத்திற்கு அது ஊராக இருந்ததற்கான அடையாளத்திற்காக கொடிக்கம்பம் மற்றும் கொடி மேடை போன்ற சின்னங்கள் இன்றும் அங்கே இருக்கின்றன. இங்கு மிக அழகான முகத்தை கொண்ட விஜயகொண்ட ராமசாமி பெருமாள் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியிலே கண்டெடுக்கப்பட்ட நடராஜர் சிலைதான் இன்றளவில் திருமேனி அழகர் கோவிலிலே வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த கோவிலுக்கும் தீவுக்கோட்டை நடராஜருக்கும் தனித்தனியாக அரசாங்கத்திடமிருந்து பணம் வருவதாக சொல்லப்படுகிறது. ஆண்டுதோறும் இன்னும் பங்குனி மாதத்திலே 1 வார காலம் சூரிய ஒளி கதிர்கள் இந்த சிவலிங்கத்தின் மேல் படுகிறது. ஆகையினாலே இதை சூரிய வழிபாடாக இங்கு உள்ள மக்கள் கொண்டாடி வருகின்றனர். அடுத்தபடியாக இந்த சுவாமியினுடைய பெயர் திருமேனி அழகர் மற்றும் சோமசுந்தரர். அம்பாளுடைய பெயர் வடிவாம்பாள், வடிவம்பிகை, வடிவம்மை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். இந்த தலத்திற்கு மரமாக கண்டமரம் என்று சொல்லக்கூடிய தாழை மரம் விளங்கி கொண்டிருக்கிறது. தல தீர்த்தமாக மகேந்திர தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் விளங்குகிறது.
இதனை வழிபட்டோர் ஏற்கனவே சொன்னது போல் திருஞான சம்பந்தர், சேக்கிழார் பெருமான், இந்திரன், சூரியன், சந்திரன் ஆகியோர் இந்த ஸ்தலத்திலே சிவபெருமானை வழிபட்டதாக தகவல்கள் உள்ளன. இன்று சோழ நாட்டிலே இந்த ஸ்தலம் சோழ நாட்டிலே காவேரி கரையின் வட பகுதியிலே இருக்கக்கூடிய 6வது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்று மக்கள் மகேந்திரப்பள்ளியை மகேந்திரப்பள்ளி என்று அழைக்கிறார்கள். பேருந்துகளிலும் கூட மகேந்திரப்பள்ளி என்றுதான் பெயர் இடம்பெற்றுள்ளது. பண்டை நாளில் மன்னர்கள் ஆண்ட காலத்திலே இது ஒரு பகுதியாக இருந்தது. அப்போது கோவிலடி பாளையம் என்ற பெயர் இருந்தது. பிறகு திருஞான சம்பந்தர் மகேந்திரப்பள்ளி என்று பதிகம் பாடின பிற்பாடு இந்த தலத்திற்கு மகேந்திரப்பள்ளி என்று பெயர் வந்தது. இத்தலத்திற்கு சற்று தூரத்திலே கடலும் உள்ளது. இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழி சிதம்பரத்திலிருந்து சீர்காழி செல்லும் போது கொள்ளிடம் புதிய பாலம் வரும். அந்த கொள்ளிடம் புதிய பாலத்தை தாண்டி சென்றால் அங்கே கொள்ளிடம் ஊர் வரும். கொள்ளிடம் ஊரிலிருந்து இடதுகை புறமாக 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்றால் ஆச்சாள்புரம் என்ற ஊர் வரும். இந்த ஆச்சாள்புரம் திருஞான சம்பந்தர் முக்தி அடைந்த ஊர். ஏற்கனவே போன பதிவிலே திருஞான சம்பந்தருடைய முக்தியை நாம் அந்த பதிவிலே பார்த்தோம். ஆகவே அந்த ஆச்சாள்புரம் என்ற ஊர் வரும். அந்த ஆச்சாள்புரத்தை தாண்டி 3 கிலோமீட்டர் சென்றால் அங்கு இந்த மகேந்திரப்பள்ளி என்ற ஸ்தலமாகப்பட்டது அமைந்துள்ளது. இந்த மகேந்திரப்பள்ளிக்கு சார் சாலை மிகவும் குறுகலான சாலை. கோவில் வரை வாகனங்கள் நின்று கொண்டிருக்கும். ஊர்கோடியிலே கோவில் அமைந்துள்ளது. தஞ்சையிலிருந்தும் கும்பகோணத்திலிருந்தும் இந்த மகேந்திரப்பள்ளிக்கு பேருந்துகள் செல்கிறது. திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு பழமையான கோவில். இந்த கோவிலுக்கு கிழக்கு நோக்கிய வாசல் அமைந்துள்ளது. மற்றும் இந்த திருக்கோவில் காலை 9 மணிக்கு மேல் நடை திறக்கப்பட்டு 12 மணி அளவில் நடை சாட்டப்படுகிறது. அதே போன்று மாலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 7:30 மணி அளவிலே நடை சாட்டப்படுகிறது. இந்த கோவிலுக்கு செல்பவர்கள் அனைவரும் சேமமாக சந்தோஷமாக இருப்பதாக ஐதீகம். உதாரணத்துக்கு ஒருவர் ஜாதகத்திலே சூரியன் சந்திரன் பாதகமான இடத்தில் இருந்தால் இந்த ஸ்தலத்திற்கு சென்று அங்கே உள்ள சூரியனுக்கும் சந்திரனுக்கும் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். காரணம் என்னவென்றால் சூரியனும் சந்திரனும் இங்கே வழிபட்ட ஸ்தலம். ஆகையினாலே நாமும் சென்று அங்கே சிவபெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக சூரியன் சந்திரன் பாதகமான ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இங்கே சென்று வழிபட்டால் தவறாது அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். அதே போல பெரியோர்களின் சாபம், அதாவது ஜாதகத்திலே பித்ரூன் சாபம் என்று சொல்லக்கூடிய பெரியோர்களுடைய சாபம் இருந்தாலும் இந்த திருக்கோவிலுக்கு சென்று அந்த மகேந்திர தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்துவிட்டு எம்பெருமான் சிவபெருமான் திருமேனி அழகரை கண்டால் தரிசனம் செய்தால் அந்த சாப விமோசனம் கண்டிப்பாக நிறைவேறும். ஆகவே பெரியோர்களுடைய சாபம் இருந்தாலும் இந்த திருக்கோயிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்வது உகந்ததாகும். அதே போன்று குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கல்வியிலே சற்று ஞாபக மருதி போன்ற செயல்கள் இருந்தால் கல்வியில் சிறந்து விளங்குவதற்காகவும் இங்கே சென்று அம்பாளையும் சுவாமியும் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் அவர்களுக்கு கல்வி நன்றாக கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதே போன்று மதுரையிலே கல்லழகருக்கு அழகர் என்ற பெயர். அதே போன்று இங்கு திருஞான சம்பந்தர் இந்த சுவாமியை அழகா என்று தன்னுடைய பதிகத்திலே பாடியிருக்கிறார். ஆகவே இந்த சுவாமிக்கு திருமேனி அழகர் என்ற பெயரும் வந்தது. ஆக இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலுக்கு, இந்த ஸ்தலத்துக்கு, இந்த மகேந்திரப்பள்ளிக்கு இந்திரன் சாப விமோசனம் பெறுவதற்காக வந்து சுவாமியை லிங்க பிரதிஷ்டை செய்து சுவாமியை தரிசனம் செய்ததற்காக
அனைத்து பக்தர்களும் அனைத்து மக்களும் இதை கண்டுறும் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒரு முறை இந்த ஸ்தலத்திற்கு சென்று அருள்மிகு வடிவாம்பிகை சமேத ஸ்ரீ திருமேனியழக சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அருளை பெற்று நீடூடி வாழ சந்தோஷமாக வாழ வேண்டும், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், எந்த விதமான சிக்கலும் இல்லாமல், எந்த ஒரு இடையூறு இல்லாமல், எந்த ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் மேலும் மேலும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அதே போன்று பெரியோர்களின் சாபம் இருக்கும் ஜாதகர் அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் நீடூழி சிறப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் சிறப்பாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் திருமேனியழகரை நான் நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே வேறொரு சிறப்பான சிவாலயத்தை பற்றி நாம் காண்போம். ஒரு சின்ன விண்ணப்பம், இதை காணுறும் அனைத்து மக்களும் எமது நண்பர்களும் அனைவரும் தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அதே போல இந்த தகவல் அனைவருக்கும் செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். ஆகையினாலே தான் இந்த சேனல் தொடங்கப்பட்டது. ஆகவே இந்த தகவல் அனைத்து மக்களுக்கும் சென்று அடைய தங்களால் முடிந்தவரை இந்த பதிவை அனைவருக்கும் பகிர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.